ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே டிசைனர். இன்றைக்கி நம்ம சோட்டி ஸ்டிச்சை என்னென்ன டைப்பில் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கி ப்ரூச்சர் கிளாஸோட அப்டேட்டும் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் எப்போ போல் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இப்போ சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸில் எடுத்துருக்கிறேன். ஸோ எப்போ போல் பேக் ஸ்டிச் கொடுத்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ லைன் போன போக்கிலே போகணும். அதுதான் நமக்கு இதில் கண்டினியூவாக வந்து சூப்பராக ஸ்டிச் வந்து வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எப்பவும் போல் லாங் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அதை லாக் பண்ணுறதுக்கு குட்டி லாக் ஸ்டிச்சு. இப்போ நம்ம சைடில் போக போகிறோம். ஒன்று லெஃப்ட் அல்லது ரைட் போய்க்கோங்க. இது மாதிரி போயிட்டு நெக்ஸ்ட்டு கிராஸாக, அதாவது நம்ம ஸ்டிச்சை வந்து கவர் பண்ணுற மாதிரி கிராஸாக போயிட்டு ரைட்லேயும் ஒரு ஸ்டிச் போட போகிறோம். ப்ரீவியஸாக லாக் போட்டு மூவ் பண்ணியிருப்போம், பட் இப்போ வந்து லாக் போட மாட்டோம். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷோட்டி ஸ்டிச்சோட ஃபஸ்ட்டு டைப்னு வச்சுக்கலாம். பட் நான் வந்து ஏன் வந்து உங்களுக்கு செகண்ட் டைப் சொல்லி கொடுத்தேன்னா அதுதான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால செகண்ட் டைப் சொல்லி கொடுத்தேன். பட் நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், பட் அந்த சிஸ்டர் வந்து இந்த ஸ்டிச்சை சொல்லி தரலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடாது இல்லையா? அதனால வந்து ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணிடுறேன். பட் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவும் போலேயே அந்த லைன்லேயே தான் நம்ம லாக் போட போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்கு சைடில் எங்கேயுமே லாக் போட போகிறதில்ல. இப்போ பாருங்கள், லெஃப்ட்டு போயிட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு சைடில் போயிட்டேன். அந்த லாக்கே போடலை, கிராஸாக போயிட்டேன். நெக்ஸ்ட்டு அங்கேயும் குத்தி ஒரு நெக்ஸ்ட்டு வந்து லாங்காக செயின் ஸ்டிச் வந்து ரிவர்ஸில் வந்து அந்த சென்டர்லாம் இருக்க லைனுக்கே வந்துடுறோம். சென்டரில் லாக் போடுறோம். ஸோ இந்த சைடில் போகும்போது மட்டும் என்னன்னா, நம்ம அங்கே லாக் போடாதனால அந்த ஸ்டிச்சு வந்து மூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் எப்போவுமே அந்த நம்ம செயினை வந்து லைட்டாக இழுத்துக்கோங்க. அந்த த்ரெட்டில் வந்து அதாவது அந்த நீடில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நல்லா இழுத்துட்டு லைட்டாக ட்விஸ்ட் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு அந்த ஸ்டிச் வந்து மூவ் ஆகாது. ஸோ நான் உங்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமாக இருக்கும், பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிச் எந்த இடத்துல மூவ் ஆகுதுன்னு சொல்லி நல்லா தெரியும். நம்ம பட்டன் ஹோலில் ஒய் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைப்டு ஒய்லாம் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டிச் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக த்ரெட்டை வந்து ட்விஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் அந்த த்ரெட்டை வந்து ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக, அதாவது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக இந்த மாதிரி த்ரெட்டை லைட்டாக நீங்கள் நீடில் பிடிச்சி இது கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ரைட் சைட் போயிட்டு எப்பவும் போல் லாக் போடாமல் ஒரு ஸ்டிச் போட்டு கீழே வந்துட்டு கீழே வந்து நம்ம லாக் போட்டுடலாம். குட்டியாக லாக் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஸ்டிச் நான் சோட்டியில் டைப் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். அதுலேயும் வந்து நம்ம லென்த்து கம்மியாகிட்டே வரும்போது லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிப் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. இதில் வந்து நம்ம லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அந்த லைன்லேயே இன்னொரு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு 3 தான் போட்டிருக்கோம். ஐ மீன் 3 லேயராக தான் போட்டிருக்கோம். பட் ப்ரீவியஸாக வந்து ஒரு 6 and 7, 8 அந்த மாதிரி நான் போட சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ வந்து லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சைடில் ஸ்டிச் போட்டு சென்டருக்கு வர சொல்லியிருப்பேன். பட் இதில் வந்து 3 லேயர் தான் இருக்கிறனால நீங்கள் வந்து அந்த சென்டரில் போடக்கூடிய லைன்லேயே வந்து எக்ஸ்ட்ரா வந்து செயின் ஸ்டிச் போட்டு லென்த்தை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் நம்ம 3 லேயராக தான் இருக்கனால கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஏதாவது ஸ்டெம்லேயோ அல்லது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த டிசைனில் வேணால் கூட நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ சோட்டி ஸ்டிச்சே போடணும், பட் வந்து எனக்கு கொஞ்சம் வித்து வந்து கம்மியாக வரணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு டைப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஸோ இது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு இல்லை. ஸோ இந்த மாதிரி டைப் இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைப்ஸ், அதாவது செகண்ட் அண்ட் தேர்ட் டைப்ஸ் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிறது வந்து டிசைனில் அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. பட் நீங்கள் வந்து நான் ப்ரீவியஸாக அப்டேட் பண்ண மெயினான சோட்டி ஸ்டிச்சை இன்னும் நீங்கள் ட்ரை பண்ணலை அப்படின்னா அதை ஒரு சிங்கிள் லைனாக ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லி கொடுத்ததையும் சிங்கிள் லைனாக ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷேப்பில் வந்து அதாவது ஷேப் அல்லது டிசைனில் 3மே வர மாதிரி, இன்றைக்கி நான் ஷேர் பண்ணது ப்ரீவியஸாக ஷேர் பண்ணது எல்லாமே 3மே வர மாதிரி ஒரு டிசைனில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை மெயினாக நான் சொல்லி கொடுத்தது வந்து ஒரு டிசைனில் ஷேப்பில் ட்ரை பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் ஒரு லைனில் மட்டும், இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்க மாதிரி ஜஸ்ட் ஒரு லைனில் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டிச் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம செகண்ட் டைப்புக்கு வந்து போயிடலாம். செகண்ட் டைப் வந்து நம்ம நேற்று ஷேர் பண்ண அதே டைப்பை பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ பாருங்கள், எப்பவும் போல் லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு சென்டரில் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் லாக் போட்டுட்டு சைடாக போயிட்டேன், லெஃப்ட் போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் வந்து சென்டரில் லாக் போட்டுட்டேன். இப்போ ரைட் போகிறேன். ரைட்டில் போயிட்டு அப்படியே ரிவர்ஸ் ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் வந்துட்டு
சென்டரில் வந்து லாக் போட்டுட்டேன். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த டைப்புக்கு வந்து ஒரு 6 அல்லது 7 8 வந்து லேயராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் வித் அதிகமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சோட்டி ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்பவும் போலயே நான் 6 வந்து போட்டுக்கிறேன். 6 போட்டுட்டு நம்ம ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஒரு கிராஸாக வந்து ஒரே ஒரு லைன் போட்டிருப்போம்ல, இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட்டு 2 லைன் வந்து போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த கிராஸாக போட்டிருக்க லைனை வந்து கொஞ்சம் நீங்கள் எம்போஸ்டாக காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டபுள் லேயராக போட்டுக்கணும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக அந்த சோட்டி ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க, அந்த ஸ்டிச் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 2 ஸ்டிச்சும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் சைடாக போயிட்டேன், இப்போ க்ராஸாக போயிடுச்சு. க்ராஸாக போயிட்டு நான் எப்பவும் போலயே லாக் போட்டுக்கிறேன். ஸோ லாக்கை எப்போவுமே மேலே போடணுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது மாதிரி மேலே போயிட்டு கீழே வந்து அந்த சென்டரில் லைனில் ஒரு லாக் போட்டுக்கோங்க. லாக் போட்டுட்டு இப்போ மறுபடியும் ஒரு 2 லேயருக்கு கிராஸாக நம்ம போட போகிறோம், அவ்வளோதான் இந்த டிஃப்ரென்ஸு. இப்போ நான் செகண்டாக நம்ம போடக்கூடியதை வந்து நீங்கள் அப்பில் போட்டுக்கலாம் அல்லது டவுனில் போட்டுக்கலாம். பட் டவுனில் போடும்போது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு லைன் போட்டிருக்கிறதுல செயின் ஸ்டிச் வந்து லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நான் செகண்டாக போடக்கூடிய கிராஸ் ஸ்டிச்சை வந்து அப் சைடாக வந்து போட்டுக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டாக போட்ட ஸ்டிச் வந்து கீழே இருக்கும், நம்ம செகண்டாக போட்ட கிராஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கப்பா, அப்போ தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சுக்க கஷ்டப்படுவீங்க. ஸோ எனக்குமே வந்து ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அது உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பேசி பழக்கப்பட்டுட்டேன். அதனால வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் பேசுகிற மாதிரியும் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியுதானோ எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கப்பா. ஸோ நான் ஸ்லோவாக பேசணுன்னாலும் சொல்லுங்கள், நான் ஸ்லோவாக வந்து வீடியோவை கொண்டு போகிறேன். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரி, புரியல அப்படின்னாலும் கூட நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். நான் சொல்கிறத நீங்கள் கேட்குறத விட நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மிஸ்டேக் தெரியும், எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும்ப்பா. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் செகண்ட் லேயராகவும் இன்னொரு கிராஸாக வந்து ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது அப் சைடாகவும் போடலாம், டவுன் சைடாகவும் போடலாம். பட் டவுன் சைட் போடும்போது கொஞ்சம் நீங்கள் கேப் போட்டு டவுன் சைடாக போட்டுக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸாக நம்ம போட்ட ஃபஸ்ட்டு கிராஸ் வந்து கொஞ்சம் அந்த லாக் வந்து கொஞ்சம் இடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரை பண்ணலாம். பட் அப் சைடாக போடுறது வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். இப்போ எப்பவும் போலயே நீங்கள் இதில் 2 கலர் கொடுத்துக்கலாம், 3 கலர் கொடுத்துக்கலாம். அது உங்களோட விஷயக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ் வந்து கம்மிங் டேஸில் வந்து வந்துட்டே இருக்க போது. ஸோ நம்ம பிரேஸ்லெட் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸும் எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ ப்ரூச்சஸ் கிளாஸில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரூச்சஸ் கிளாஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஆரி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை. இது நார்மல் நீடில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மெட்டீரியல் காஸ்ட்ல இருந்து நெக்ஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். கூடவே வந்து ஒர்க்கும் ரொம்ப சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்து ஸ்டிச்சு தெரிஞ்சுக்கணுமா, ஆரி தெரிஞ்சுக்கணுமான்னு கவலையப்பட வேண்டாம். ஸோ இது கூட நீங்கள் வந்து சிம்பிளான ஒரு டிசைன் ப்ளவுஸுக்கு வந்து மேக் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ இது கூட ஒரு சின்ன ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியா தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ப்ரூச்சஸும் கற்றுக்கும் போது உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ அது கற்றுக்கணுமா இது கற்றுக்குமான்னு யோசிக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. கற்றுட்டு எது உங்களுக்கு ப்ராப்பராக வருது, எது வந்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து அந்த பிஸ்னஸ் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கற்றுக்கிறதுல வந்து தப்பே இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். நம்மளுடைய பிரேஸ்லெட் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம நெக்ஸ்ட் ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கோம். ஸோ ப்ரூச்சஸ் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம சில்க் த்ரெட், ஜுவல்லரி, பேங்கிள், நெக்ஸ்ட் வந்து கிளிப் மேக்கிங் எல்லாமே நம்ம எடுக்கிறதா இருக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆரி அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப லாங் ரன்னாக எடுத்துகிட்டு போக வேண்டாம். சீக்கிரமாகவே கற்றுட்டு சீக்கிரமாகவே பிஸ்னஸும் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு பர்ஃபெக்டாகவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து வேறு கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் டபுள் லேயருக்காக நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஜஸ்ட்டு 2 லேயரில் மட்டும் உங்களுக்கு 2 கலரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம 2வது கொடுத்துருக்க கலரே வந்து கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நான் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்டிச்சஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரூச்சஸ் கிளாஸ்லாம் யாருக்கா வேணும், யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக்கும்
கமெண்ட்டும் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கும் பூஸ்ட் ஆகும். ஸோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து வீடியோ எடுத்து மேக் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான். ஸோ நான் கொஞ்சம் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபர்ட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட்லையும் லைக்காலையும் கொடுங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய சேனல் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்களும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க, கற்றுட்டு ஒர்க் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாக்குள்ளேயும் வந்து நீங்களும் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து வரும். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ப்ரூச்சஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.